வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.23. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b. If the function is a perfect square, find the value of a and b. இது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு. தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு பாருங்கள், எடுத்துக்காட்டு 3.23. இஃப் 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b ஆனது ஒரு முழு வர்க்கம் எனில் a, b ஆகியவற்றின் மதிப்புகளை காண்கன்னு சொல்லியிருக்காமா. இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி செய்வோம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னன்னா எழுதுவோமா, கிவன் எழுதுவோம். 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b. இது வந்து ஒரு முழு வர்க்கம். வகுத்தல் முறையில் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கும். அப்போ ரெண்டு டைமாக தான் நம்ம இறக்கணும். ஓகேவாமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து 9x power 4 இதை வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணுங்கள். 9x power 4 வந்து எப்படி சொன்னால் 3 ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்னது 1/2. ஸோ 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1/2 எக்ஸ் பவர் 4 இன்ட்டு 1/2. 2 கேன்சல் 2. ஸோ 3x ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையாம்மா, அந்த ஃபஸ்ட்டு டேர்மை வந்து எலிமினேட் பண்ணணுன்னா 3x ஸ்கொயரை இந்த இடத்துலையும் போடணும், இங்கேயும் போடணும். 3x ஸ்கொயர் இந்த ஃபஸ்ட்டு டேர்மை எலிமினேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் 9x பவர் 4. ஓகேவா? இதிலேருந்து இதை கழிங்க, தட் இஸ் -0. இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து மைனஸாக மாறும். ஓகேவா? தட் இஸ் 0. இந்த ரெண்டு டேர்மை கீழே இருக்குங்க. 12 + 12x cube + 28x ஸ்கொயர். ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சா ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, என்ன இருக்கலாமா, 3x ஸ்கொயர். அதை வந்து 3x ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6x ஸ்கொயர். அப்போ அதை வந்து என்ன செய்யணும், 6x ஸ்கொயரை இங்கே போடணும். செகண்ட் ஸ்டெப். தேர்டு ஸ்டெப் என்னதுன்னா, இந்த 12x கியூப் இருக்கு இல்லையா, 12x கியூபை 6x ஸ்கொயராக வகுக்கணும். இந்த 12x கியூபை 6x ஸ்கொயரால் வகுத்தா என்ன கிடைக்கும், தட் இஸ் 2 ஸ்கொயர் 2x. ஓகேவா? இந்த 2xை வந்து இந்த இடத்துல போடு. 2xை இந்த இடத்துலையும் 2xை வந்து போட்டோம். போட்டுட்டு என்ன செய்யணும்னா, ஃபோர்த்து ஸ்டெப். இந்த 2xை கொண்டு இந்த டேர்மை ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபோர்த்து ஸ்டெப் என்னது, இந்த 2xை கொண்டு இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். 6x ஸ்கொயர் ப்ளஸ் 2x. அது என்னது, 12x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர். இந்த 2xை கொண்டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 12x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர். இது வந்து இதில் இந்த ஃபங்க்ஷனில் இதை கழிக்கணும். அப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து மைனஸாக மாறும், ப்ளஸ் சிம்பிள் வந்து மைனஸாக மாறும். தட் இஸ் 0. இது பாருங்கள் 24x ஸ்கொயர். இந்த ரெண்டு டேர்மை போடுங்க. ஸோ தட் இஸ் ax ப்ளஸ் b. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னது, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2xை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 4x. அது இங்கே போடுங்க, 6x. அப்படி தானம்மா? இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணிச்சுமே 6x ஸ்கொயர் ப்ளஸ் 4x. ஓகேம்மா? இப்போ சிக்ஸ்த்து ஸ்டெப் என்னதுமா, 24x ஸ்கொயரை 24x ஸ்கொயரை 6x ஸ்கொயரால் டிவிஷன் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல். தட் இஸ் 4. இந்த 4 வந்து இந்த இடத்துலையும் போடணும், இந்த இடத்துலையும் போடணும். ஓகேம்மா? ஃபைனலாக இந்த 4ஆல் இந்த டேர்மை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி 4 6 தட் இஸ் 24x ஸ்கொயர் ப்ளஸ் 4 கொண்டு போடுங்க. தட் இஸ் 16x ப்ளஸ் 4 ப்ளஸ் 60. இப்போ என்ன சொல்லியிருக்கான், முழு வர்க்கம். இந்த 9x பவர் 4 ப்ளஸ் 12x கியூப் ப்ளஸ் 28x ஸ்கொயர் ப்ளஸ் ax ப்ளஸ் b இது வந்து முழு வர்க்கம்னா, இது இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் இருக்குல்ல, மீதி வந்து 0வாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் வந்து மைனஸ்,
இந்த ப்ளஸ் வந்து மைனஸ், இந்த ப்ளஸ் வந்து மைனஸ், இந்த டேர்ம் வந்து 0 ஆகிட்டா. ஸோ ஏஎக்ஸ் மைனஸ் 16x இது ஒன்று, பி மைனஸ் 16. இப்போ என்ன சொல்லியிருக்கான், நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். 9x⁴ + 12x³ + 28x² + ax + b. இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு முழு வர்க்கம். ஒரு முழு வர்க்கம். முழு வர்க்கம்னா அதனுடைய மீதி வந்து என்னவாக இருக்கும், கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். மெயின் வந்து மீதி வந்து கண்டிப்பாக, ஆனால் இங்கே மீதி வந்து என்ன வந்திருக்கு நமக்கு, ax minus 16x plus b minus 16 plus b minus 16 வந்து என்னது, மஸ்ட் 0. ஸோ அப்போ என்ன செய்யலாம், a minus 16 equal to 0, b minus 16 equal to 0. ஸோ a equal to 16. ஓகேவாம்மா, a equal to கரெக்டாக a equal to 16, then b equal to 16. ஓகேவாம்மா, எதனால் நமக்கு வந்து ஏயோட வேல்யூ, நமக்கு ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இதனுடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அது முழு வர்க்கம் அப்படிங்கனால மீதி வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 0வாக தான் இருக்கும். அதனால் அந்த மீதியை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணிச்சுமே ஏயும் 16 பியும் 16 நமக்கு ஆன்சர் வருது. ஓகேவாம்மா, நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ப்ராப்ளத்தில் இது இருக்குல்லையாம்மா, இந்த ஸ்டெப்பு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கலாமா, என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்டு ஸ்டெப், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஃபோர்த்து ஸ்டெப், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த் ஸ்டெப், இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டே வரணும். பார்த்துட்டு இந்த மீதி வந்து 0ன்னு கொண்டு வர்றோம் இல்லையா, இந்த மீதி வந்து 0ன்னு வர்றதுனால இந்த என்னது முழு வர்க்கங்கச்சும் மீதி வந்து 0. ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்கோம் பாருங்கள், முழு வர்க்கம். இங்கே வந்து என்னது, இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். முழு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மீதி வந்து கண்டிப்பாக 0. அப்போ அந்த மீதியை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணி ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவாம்மா, இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கம்மா. 24 மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன செஞ்சுருவேன், 24 ஹவர்ஸில் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோடு பண்ணி விட்ருவேன். ஓகேவா, உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் டியூஷன் 7 to 9 லைவ் டியூஷனுக்கும் நான் வரேன். லைவ் டியூஷன் சொல்லி 7 to 9 சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்கம்மா. ஓகேவாம்மா, இந்த வீடியோ வந்து ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் வந்து என்ன செய்வாங்க, டியூஷன் போக இல்லாமல் சங்கடப்படுவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கம்மா. அவங்களும் உட்காந்து மேக்ஸ் படித்து கொடுன்ட்டு. ஓகேவாம்மா, டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுத்துருக்கோம்மா. நீங்கள் அங்கே போய் என்ன செய்யணும், கூகுள் கிளாஸ் ரூமில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே போய் நீங்கள் எல்லா விளம்பரங்களே இல்லாமல் பியூர் மேக்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.